சமீபத்தில் வயநாட்டில் இருந்து வந்த M.P ஒருவர் தங்கள் தொகுதி மொழியை கூட பேசாதவர் இடையில் சொன்னார்கள், இந்தியா வருணிக்கப்படவில்லை. ஒரு நாட்டாக எங்கள் அரசியலமைப்பில் வரி இந்தியா, அதாவது பாரத் மாநிலங்களின் ஒன்றியம். இந்த சகாப்தா கண்டிப்பாக பல மாநிலங்கள் இணைந்து இந்திய மாநிலத்தை உருவாக்கிய ஆண்டு 1097. அதற்கு முன்பு இந்தியா இல்லை என்றும் சொல்கிறார். மற்றும் அவன் தனியாக இல்லை, பிரிட்டிஷ் கொடுத்தது வரை இந்தியா என்ற கருத்து இருந்ததில்லை என்று நினைக்கிறேன். நாடு ஆசாதிக்கா அமிர்த் மகோத்சவ் கொண்டாடி கொண்டிருக்கும் போது அடிமைகள் தனது எஜமானர்கள் போன பின்பும் தங்களை அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் அறிந்த இந்தியா என்று சொல்வதன் பொருள் அதுதான். அவர்கள் அறிந்த இந்தியா, ஆனால் நாங்கள் அறியவில்லை. நாம் 1975 ஆண்டில் சுதந்திரம் பெற்றோம். ஏதோ ஒரு விஷயம் இல்லாததாக இருப்பதை சுதந்திரம் பெற முடியுமா? இந்திய மாநிலம் 1975 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. ஆனால் நமது நாகரிகம் பாரத் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிறது. ஒரு மாநிலம், தேசியம் மற்றும் நாகரிகம் ஆகியவை பற்றிய வேறுபாட்டை நாமே உணர வேண்டும். உடல், மனம் மற்றும் ஆன்மா. உடல் மாற்றங்களை சந்திக்கலாம், ஆனால் மனம் பாதிக்கப்படாது. ஆன்மா நித்தியம். ஆனால் இப்படி சேராமல் வளரும் குழந்தைகளுக்கு இது மிக அதிகமாக இருக்கிறது. பாரதம் என்ற அதிகாரப்பூர்வ பெயர் வந்ததற்கு முன் ஜம்பு த்வீப் என்ற பெயர் இந்தியனை குறிக்க பண்டைய வேதங்களில் பயன்படுத்தப்பட்டது. கிரீக்க சொல்லான இந்தியா அறிமுகம் செய்யப்பட்டதற்கு முன் இது பல இந்திய துணை கண்ட நாடுகளில் இந்தியா குறித்த வரலாற்று சொல்லாகும். பாரத்வர்ஷ் என்பது வேதம், மகாபாரதம், ராமாயணம் ஆகியவற்றில் பொருத்தமான மக்களின் மையமாக கொண்டிருந்த நவீன இந்திய துணைக்கண்டத்தை வரையறுக்கும் புனைவு ஆகும். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பூடான், இலங்கை மற்றும் மியான்மார் நாடுகள். உத்தரம் யாத்ரா சமுத்திரஸ்ய ஹிமாத்ரிஷைவ தக்ஷிணம் வர்ஷ்யம் தவ பாரதம் நாம பாரதி யாத்ர சந்ததி. விஷ்ணு புராணம் கூறுகிறது, சமுத்திரத்தின் வடக்கிலும் இமயமலையின் தெற்கிலும் உள்ள நாடு பாரதம் என்றும். வாயு, பிரம்மாண்ட, அக்னி, ஸ்கந்த மற்றும் மார்கண்டேய புராணங்கள் எல்லாம் அந்த நிலத்தை விவரிக்க அதே வார்த்தையை பயன்படுத்துகின்றன. பூஜா சங்கல்பத்தில் நாமும் ஜம்பு த்வீப் என்னும் அதே சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை அறிய நீங்கள் குறைந்தது ஒரு பூஜையை செய்ய விரும்ப வேண்டும். 15ஆம் நூற்றாண்டில் வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு செலுத்தினார், பிஜிக்காக அல்ல. கிழக்கு இந்திய கம்பெனி ஒன்றுபடுத்தப்பட்டது ஐக்கிய ராஜ்யம் உருவாகக்கூடும் 107 ஆண்டுகள் முன் என்றும். ராகுலின் நனிஹால் உருவாக்கப்பட்டது 761 ஆண்டுகள் முன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரதத்தின் அனைத்து மூலையிலிருந்தும் இந்துக்கள் தீர்த்த யாத்திரைகளை செய்து மண்டலங்கள் மற்றும் ராஜ்யங்களுக்கு இடையே ஒருமையாக சுலபமாக சுழன்று வருகின்றனர். அதுதான் உண்மை, எப்பொழுதும் அப்படித்தான். மராத்திகள் ஏன் பானிபட்டில் போர் செய்ய ஆப்கானிய ஆக்கிரமிப்பாளரை எதிர்க்க சென்றார்கள்? அவர்கள் பாரதத்தின் நாகரீக மாநிலத்திற்காக போரிட்டார்கள். இப்படி எடுத்தவர்களுக்கே இந்தியாவின் குறித்த எண்ணம் ராகுல் காந்திக்கும் விட தெளிவாக இருந்தது. அவற்றின் காலகட்டத்தில் நமது இராச்சியத்தின் எல்லைகள் மாறிக்கொண்டு உடைந்து ஓரோட்டே ஒன்றிணைவதை காணலாம். ஆனால் மாறாததாக நின்றது நாகரீக தொடர்ந்து. வேறான இராச்சியத்தினரும் தர்மத்தின் மூலம் ஒன்று சேர்ந்தனர். பாரசீகர்கள் முழு கண்டத்தையும் இந்து என்று அழைத்தனர். அரபுக்கள் அதனை அல்ஹிந்த் என்று அழைத்தனர். சீனர்கள் இந்து என்று அழைத்தனர். கிரீக்கர்கள் இந்தியா என்று அழைத்தனர். அலைவாக வந்த கள்வர்கள் எங்கள் வளங்களை உறிஞ்சி சென்றனர். அயர்லாந்து, இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்தில் உள்ள 3 சிறிய ராஜ்யங்களையும் ஒன்றிணைக்க முடியாத கொள்ளையர்கள் விமானத்தின் மூலம் இறங்கி பள்ளத்தில் இந்தியாவை இணைக்கப்பட்டது. இறுதியாக அவர்கள் எங்களது நிலத்தையும் பகிர்ந்தனர். யார் அவர்களுக்கு உதவினார்கள்? இந்த நவாப் சாதாக்களின் மகாமூத்த தாத்தாக்கள். ஆனால் எவ்வளவு எங்கள் ஷாஜாதா அவரது கருத்துக்களுக்கு நடிக்கின்றாரோ அவை வெளிநாட்டு விபத்துக்குரிய செடிகள் மட்டுமே. உலகத்தின் சக்தி விளையாட்டுகளை நாம் புரிந்து கொள்வது மிக முக்கியம். சில விழிப்புணர்வுள்ள பிரபலங்கள் இந்தியா என்பது வெறுமனே ஒரு சங்கம் என்று சொன்னால் அது இன்னொரு பாகுபாட்டிற்கான சின்னாய் விசில். இந்தியா என்பது உலக இராணுவ தொழில்துறை குழுமத்துக்கு விழுக்கும் பெரிய துண்டாகும். அதை பிளவதே அவர்களின் உத்தியோகம். அதை கீழ்நாட்டு மக்கள் துவர்மரப்பு என்ற பெயரால் மூடுவார்கள். எல்லைகளுடையவரை மனங்களை கைது செய்யப்படுகின்றன.
காலிபோர்னியா அமெரிக்காவிலிருந்து, அல்லது சீசிலி இத்தாலியிலிருந்து, அல்லது ஸ்காட்லாந்து யுகேவிலிருந்து பிரிக்க வேண்டுமா? அது இல்லையெனில் காஷ்மீர், தமிழ்நாடு அல்லது பஞ்சாப் ஏன் பிரிக்க வேண்டும்? உத்தரவுகள் மேலிருந்து வந்தால் மட்டுமே மற்றவைகள் அவர்களின் வாள்களை ஆடுவதோ